மனமகிழ்ச்சி, முகமலர்ச்சி. அப்போ இந்த நாளுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர் அவங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. நம்மளை மற்றவங்க எல்லாம் பார்த்தா இவங்க உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடணும். அல்லேலூயா. என்னை இந்த 3 நாளும் ஏற்றுக்கொண்டு பெருமைப்படுத்துகிற ஏலிம் மகிமை, அதை பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. மகிமையின் பேராலயத்திற்காக நன்றி. அன்பு போதகருக்காக, பாஸ்டமாவுக்காக, அன்பான தேவ மக்களுக்காக, என்னை பாட வைக்கிற ராக தலைவர்களுக்காக, என்னை விட அற்புதமான பாடகர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ராபின்சன், ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள் ஒரு நல்ல ஆராதனை தலைவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். நேற்று 2 நாள் இருந்த தைரியம் இப்போ அவரை பார்த்த உடனே கொஞ்சம் குறையுது. அல்லேலூயா. என்றாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிற இந்த நேரத்துக்கு கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடணும் இவன் கர்த்தரை தேடுறவங்கன்னு. அல்லேலூயா. அப்போ உங்கள் முகத்தில் என்ன இருக்கணும்? மலர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கலெக்டர் ஒரு ஸ்கூலுக்கு வந்தாராம். அது கிறிஸ்துவ பள்ளிக்கூடமாக இருந்ததா. அவங்கள பார்த்து கேட்டாராம், +2 மாணவர்களை பார்த்து, உண்மை கிறிஸ்தவனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு. எங்களுக்கு தெரியும் சார். எப்படி தெரியும்? அவங்க கையில் பைபிள் இருக்கும் அப்படின்னா ஒரு பையன். நான் பைபிளையே யாரும் எடுக்கிறத பார்க்கலையே, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, பேசாமல் உட்காருன்னாராம். இன்னொருத்தர் சொன்னானா, அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க சார், கிறிஸ்தவ கேலண்டராக தெரியும். நான் எத்தனையோ வீட்டுக்கு போனேன், ஜனவரி மாதம் மாற்றினது தான் பிப்ரவரிலேயே நிற்குது. அதை மாற்ற கூட நமக்கு நேரம் இல்லை. அதனால் நான் அதை நம்பலை. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தெரியும் சார், அவங்க சர்ச்சுக்கு ஓடுவாங்க. அவர் சொன்னார், நானும் போய் பார்த்துருக்குறேன்ப்பா, 3 பாட்டு பாடி முடிக்கும் போது தான் ஒரு 10 பேராவது வர்றாங்க. எங்க உண்மையான தேவ மக்களை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ ஒரு பையன் மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்துருந்தானா. நீ ஏதாவது சொல்லுன்னாரா. சார் இதெல்லாம் தேவையில்லை சார், அவங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அசாதாரணமாக அந்த அந்த ஆண்டுடைய அந்த பிரசன்னம் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறபடியால் நம்ம முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. உம்மை நாம் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். உம்மை நாம் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. உம்மை நாம் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். உம்மை நாம் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். வானத்தையும்
என்று சொல்ல துன்பம் எல்லாம் அகலுது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகிறது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல. அப்பா என அழைப்பேன், இயேசப்பா என அழைப்பேன். அப்பா என அழைப்பேன், இயேசப்பா என அழைப்பேன். நாள்தோறும் வாயார சோர்ந்திருப்பேன். நாள்தோறும் வாயார சோர்ந்திருப்பேன். அப்பா அப்பா என்று சொல்ல துன்பம் எல்லாம் அகலுது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகிறது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல. அப்பா என அழைப்பேன், இயேசப்பா என அழைப்பேன். அப்பா என அழைப்பேன், இயேசப்பா என அழைப்பேன். நாள்தோறும் வாயார சோர்ந்திருப்பேன். நாள்தோறும் வாயார சொல்றாரு சங்கீதம் 78 நினைக்கிறேன். அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு கூடும் கிடைத்ததே. அப்ப வீடும் கூடும் கிடைச்சிட்டாலே அவங்க என்னாலும் தூச்சிட்டு இருப்பாங்களா. சேலா அப்படின்னு எழுதுறாரு 78ஆம் சங்கீதமா. கர்த்தாவே உங்களுடைய அடைக்கலான் குருவிக்கு வீடும் 84ஆம் சங்கீதமா. 84:3 படிங்க பார்ப்போம். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தாரா? கொடுத்தாரா? அப்புறம் தகவலான் குருவிகளுக்கெல்லாம் கூடும் கிடைச்சது. அப்ப வீடும் கிடைச்சது, கூடும் கிடைச்சது இல்ல. நமக்கு கூடும் கிடைச்சது. మీరు ఆంధ్రాவுக்கு వెళితే వాళ్ళు చెప్తారు కూడున్న சாப்பாடு. அப்போ இந்த குருவிகளுக்கு வீடும் தகவலான் குருவி கூடும் கிடைச்சிட்டா அவங்க என்னாலும் தூச்சிட்டு இருப்பாங்களா. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் துதிக்கணும். இது பழைய பாட்டு இது. ஆமென். அப்பா என அழைப்பேன், இயேசப்பா என அழைப்பேன். வாயார சோர்ந்திருப்பேன். நாள்தோறும் வாயார சோர்ந்திருப்பேன். வீடும் கூடும் கிடைச்சிட்டா நீங்க எந்த நாளும் தூச்சிட்டு இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ அது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நம்ம எல்லாம் உண்மையா துதிக்கிறோமா? நான் கையை உயர்த்த சொல்ல போறேன். உண்மையா டெய்லி நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா துதிக்கிறேன்றவங்கள கையை உயர்த்த சொல்ல போறேன்ப்பா. இருங்க. ஆமென். பையன் கேட்டான் அப்பாவை பார்த்து, என்னப்பா அங்கங்க வெள்ளை வெள்ளை முடின்னு. நீ அப்பப்போ ஒரு பொய் சொல்லும் போதெல்லாம் ஒரு முடி நரைச்சிருது மகனே என்னாராம். ஓ தாத்தாவுக்கு எல்லாம் நரைச்சிருக்கிறது உங்களால தானா? நானும் அப்போ எல்லாம் உண்மையை சொல்லு. அல்லேலூயா. ஒரு பொண்ணு அம்மா கிட்ட கேட்குதான், ஏன் காந்தி தாத்தா தலையில முடி இல்லைன்னு. அவர் ரொம்ப உண்மையே பேசுவார். அதனால எல்லாமே கொட்டி போச்சு.
இப்பதான் தெரியுது உங்களுக்கு ஏன் இவ்வளவு நீள முடி இருக்குன்னு. வாயை திறந்து இப்ப சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இனி எஞ்சி இருக்கிற காலமெல்லாம் நான் நன்றி சொன்னா போதாதுன்னு சொல்றவங்க எல்லாம் கர்த்தரை துதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நாள்தோறும் வாயார ஸ்தோத்திரிப்பேன், நாள்தோறும் வாயார ஸ்தோத்திரிப்பேன். அப்பா, அம்மா, என அழைப்பேன், இயேசப்பா அழைப்பேன். நாள்தோறும் வாயார ஸ்தோத்திரிப்பேன், நாள்தோறும் வாயார ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. இந்த பாட்டு தான் பாடணும்னு அவசியம் இல்லை. என்ன இங்கிருந்து போன உடனே நீங்க மறந்துடுவீங்க. ஆமென். நீங்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின என் துதியை. ஆமா, இது கடைசி நாள். இந்த 3ஆம் நாள் முடியும் போது நமக்கு எது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்துடணும். ஆமென். நம்ம யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆனா அடுத்து என்ன படிக்கிறீங்க தெரியுமா? தண்ணீர் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் கசப்பா இருந்தது. எல்லாம் கவனிங்க. தண்ணீர் கிடைச்சிருச்சு, கசப்பா இருக்கு. ஒன்று ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுறாரு. ஆண்டவர் ஜனங்கிட்ட காட்டியிருந்தா மரத்தையே வேரோட பிடிங்கிட்டு இருப்பாங்க. மோசே கிட்ட காட்டினாரு பாருங்க. மோசே ஒரு சின்ன கிளைய அதை போட்ட உடனே மதுரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் ஊழியக்காரர் பேச்சை கேட்குறீங்களோ அவங்க வாழ்க்கையில் கசப்பே இருக்காது. இப்போ உண்மையை சொல்லுங்க. நாங்கள் ஊழியக்காரரை என்னை பற்றி கேட்டு பாருங்களேன், என்னை பற்றி ஓவரா சொல்லுவாருன்னு சொல்கிறோம். மரத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட காட்டி இருந்தா வேரோட பிடிங்கி போட்டிருப்பாங்க. மோசே கிட்ட காட்டுறாரு. கசப்பு மாறணும்னா ஊழியக்காரனை நம்புறாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்க பாஸ்டர் எழுப்பி யாரெல்லாம் உங்களுக்கு கசப்பாக்குறாங்கன்னா உங்களை காட்டக்கூடாது. ஆமென். ஒரு சின்ன பிரசங்கம் தான், ஒரு சின்ன ஜெபம் தான். அப்படி போட்ட உடனே அந்த கசப்பெல்லாம் மதுரம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் இந்த 3 நாளுக்கு அப்புறம் எல்லாமே கிடச்சிருது. தண்ணி கசப்பாக இருந்தது இல்லை, மதுரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணீரே இல்லை 12 நீர் ஊற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் இல்லைன்னு பிற்பாடு 12 நீர் ஊற்று திறந்து விடுறாரு. அப்போ இந்த 3 நாள் முடிய போகுது. நாளைக்கு கசப்பு இருக்கக்கூடாது. உங்க மனசுக்குள்ள இருக்குதா? கவனிக்கணும். 12 நீர் திறந்து விடுறாரு. எங்க கசப்பு இல்லையோ அங்கே ஆண்டவர் 12 நீர் திறந்து விடுறாரு. கசப்பை மறக்கிறதுக்கு 70 பேரிச்ச மரத்தை வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 70 பேரிச்ச மரம். ஆமா, அல்லேலூயா. அப்போ அதை போட்ட பிற்பாடு கசப்பே மறந்தே போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் ஏலிமுக்கு வர்றாங்க. அதுக்குள்ள நான் உங்க டாக்டரா வர்றேன்றார். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am your Lord that heals. I am your physician. அந்த அதிகாரம் முடியுது. அப்போ இந்த 3 நாள்ல என்ன இல்லையோ அது நாளைக்கு இருக்கணும். ஆனா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மோசே இல்லை ஒரு இலையை கிள்ளி போட. ஆனா நாங்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா மோசம் மாதிரி? அவரு மோச, நாங்க மோசம், அவ்வளவுதான். ஆனா கிள்ளி போடுறது இலை. எத்தனை பேர் புரிஞ்சது? ஒரு எதிர்பார்ப்போட. ஆமென். அப்பா என அழைப்பேன், ஏசப்பா என அழைப்பேன். நாள்தோறும் வாயார ஸ்தோத்திரிப்பேன், நாள்தோறும் வாயார ஸ்தோத்திரிப்பேன். அம்மா அப்பா
அல்லேலூயா. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பிள்ளைங்க தானே, பிள்ளைங்க தானே. பார்ப்போம். பிள்ளைங்கன்னா அப்பா வந்து சில எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இப்போ எதிர்பார்க்குறாரு. நம்ம எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்க அவர் நம்ம பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? 3 நாள் முடிஞ்ச உடனே என் பிரச்சனை தீர்ந்துடணும். கட்டாயம் தீரும். 3 நாள் யோசனை பார்த்தோம், ஜனங்களும் ஜெபம் பண்ணாங்க, யுத்தம் முடிஞ்சிருச்சே. அப்போ நமக்கு மட்டும் ஆண்டவர் வஞ்சனை பண்ணுவாரோ? அவர் மாறாதவர், நம்ம தான் அடிக்கடி மாறுறோம். போர்பந்தரில் மகாத்மா காந்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு அப்பா அம்மா ஒரு பையனோட நின்று காந்தியை பார்க்கணும். உடனே கூட்டம் முடிஞ்ச உடனே, ஐயா எங்கள் பையன் ஓவராக ஸ்வீட் சாப்பிட்றான், அவன் பல்லெல்லாம் மோசமாயிட்டு இருக்கு, நீங்கள் சொன்னால் கேட்பான்னு நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம், 6 மணி நேரம் வந்திருக்கோம் ட்ரெயினில். அப்படியா, ஒரு 10 நாள் பொறுத்து வாங்கன்னாராம். மறுபடியும் 10 நாள் பொறுத்து வந்த உடனே அவர், ஓஹோ நான் மறந்தே போனேனே, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான்ல, இன்னொரு 10 நாள் பொறுத்து வாங்க. 10 நாள் பொறுத்து வந்த உடனே தம்பியை கூப்பிட்டு இனிமேல் ஸ்வீட் சாப்பிடாதேன்னாராம். அவங்க அம்மாவுக்கு கோபமா, இந்த 2 வார்த்தையை நீங்கள் 10 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கலாம்னு. அப்போ சொன்னாரா, நானே ஓவராக ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ நிறுத்திட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன். நானே ஓவராக சாப்பிட்டு இருக்கும்போது எப்படி அவனுக்கு சொல்ல முடியும்? இந்த 20 நாளை நிறுத்திட்டு தான் அவனுக்கு புத்தி சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மள ஓவராக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். கையை வைத்து இனி வாழ்ந்து காட்டுவேன். உங்க கையை பார்த்தாலே போயிட்டு வான்ற மாதிரி கையை காட்டுறீங்க. கையை விட இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, அப்பா 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 ஏசப்பா. கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, அப்பா அப்பா. இந்த 3 நாளுக்கு அப்புறம் கசப்பே இல்லாத மதுரம் பாடிக்கொண்டே இருங்க. அப்பா 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 ஏசப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. நீங்க கையை எப்படி காட்டுறீங்க பாருங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன் இப்படி காட்டுறீங்க. சில பேர் இதுக்கு மேலே பேசக்கூடாது. நீங்கள் கையை பார்த்தீங்களா? நீங்கள் தயவுசெய்து பக்கத்தில் கையை பாருங்க. ஆமென். இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, அப்பா 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 ஏசப்பா. வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. அல்லேலூயா. இது பிரதான நாள். ஒரு டீச்சர் பையனை கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு போனாங்களா. அந்த கடையில் முன்னால் விதவிதமான சாக்லேட், வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், பெரிய பெரிய பாட்டில் இருந்துதான். அவன் பையனை இப்போ அம்மா கேட்ட, கடைக்காரர் கேட்டானா, யாருமா இந்த பையன் துருத்துருன்னு இருக்கிறான்? என் 2வது பையன் ரொம்ப ஸ்மார்ட். அவன், தம்பி உனக்கு பிடிச்ச பாட்டிலில் கையை போட்டு உன் கை நிறைய சாக்லேட் எடுனான். சொன்ன உடனே அவன் பாக்கெட்டில் கையை விட்டுட்டானா. வெக்கப்படாத, அங்கிள் தான் சொல்கிறேன், உன் கையை நிறைய சாக்லேட் எடுன்னு கையை கட்டிக்கிட்டானா. அம்மா தலையில் தட்டி சொல்லிட்டார்ல கடைக்காரரு, கையை நிறைய சாக்லேட் எடுன்னு. சும்மா இருக்க மம்மி, அமைதியா. பையன் ரொம்ப வெக்கப்படுறான்னு அவரே பாட்டிலை திறந்து கை நிறைய சாக்லேட் எழுதி அவன் பாக்கெட்டில் போட்டானா. வெளியே வந்த உடனே அம்மா கேட்குறாங்களா, அவ்வளோ தூரம் பிகு பண்ணுறிய, மம்மி சொல்லி கூட நீ சாக்லேட் எடுக்கல, அவர் கொடுக்கும்போது மட்டும் ஏன்டா வாங்கினேன்? மம்மி அவர் சொன்னதை கவனிச்சிங்களா? உன் கையை போட்டு சாக்லேட் எடுனார். என் கை சின்ன கை மம்மி. அவர் கையை போட்ட உடனே பாருங்க என் பாக்கெட்டு ஃபுல்லாக இருக்குன்னு. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு கட்டாயம் 12 நீரூற்றுகள் இருக்கணும். அல்லேலூயா. 70 பேரிச்ச மரம் இருக்கணும். அங்கே தான் நம்ம பிரயாணம் தோங்கணும். அல்லேலூயா. கையை வைத்து இனி வாழ்ந்து காட்டு. நம்புங்கப்பா. இனி
காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. அல்லேலூயா. அப்ப கசப்பு முகத்துல தெரியாது, வார்த்தையில தான் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல முறுமுறுக்கு துவங்கிட்டாங்க. கவனிங்க, முறுமுறுக்க எப்ப துவங்கினாங்களோ 40 வருஷம் அலைகிறாங்க. 11 நாள்ல போய் சேர வேண்டிய இடத்துக்கு எத்தனை வருஷம்? அப்ப யாரெல்லாம் இந்த துதிக்க வாய வேண்டிய வாயில கசப்பை வச்சிருக்கிறீங்களோ அவங்க அலைவாங்களே தவிர சாதிக்க முடியாது. சொல்லுங்க. நான் ரொம்ப அலைஞ்சதுனால சொல்றேன், கேளு. ஆமென். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. அப்படி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? தேவையானது ஒன்றே. ஆமென். தேவையானது ஒன்றே. நீங்க படிச்சு பாருங்க 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சபையார் சபையார் எல்லாம் கவனிங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் சிந்திக்க சொன்னார். சீனாய் அப்படின்னா மோசையும் ஆண்டவரும் தனித்தனியா சந்திக்கிற நேரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலிம்னா கர்த்தர் நமக்கு வேண்டிய அற்புதங்களை செய்யற இடம். இப்ப ஏலிமுக்கு வந்துட்டுமா? இப்ப அடுத்தது ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முகமுகமா சந்திக்க போனோம் சீனாய்க்கு. ஆனா இடையில சீன் வந்துடுது. சீன் அப்படின்னா என்னன்னா எகிப்தின் பலம் அப்படின்றார் எசேக்கியேல். எசேக்கியேலை படிச்சு பாருங்க. எசேக்கியேல படிச்சு பாருங்க 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. போதும் போதும். நாளைக்கு எகிப்துன்னா பிழைப்பு தேடுற இடம், வேலை, வருமானம். அதனால உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில, ஆலயத்துக்கும் தேவனை சந்திக்கிற உங்களுக்கும் நடுவில் எகிப்து பலன் இருக்கு. அது நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். எப்பவுமே நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இடைவேளை வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு புரியலன்னா மறுபடியும் நான் சொல்றேன். அந்த இங்கிலீஷில் பார்த்தா சின்னு தான் இருக்குது. அப்போ ஆண்டவரை விட்டு விலகிறதே பாவம். ஆமே. ஆண்டவர் சொல்றாருல, நீ பாவம் செய்யற நாள்ல சாகவே சாவாய். சாகலையே. அப்ப ஆண்டவரை விட்டு எங்கேயோ இருக்கிறதா ஏறக்குறைய சாவு. உயிரோடு இருந்தாலும் அது அது செத்த சவம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிறக்கும் போது நம்மளை பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? பிரசவம் ஆச்சான்னு கேட்டாங்க. பிரசவம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீ நடமாடுற. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமே. பிரசவம் ஆச்சான்னா இன்னொரு சவம் பிறந்துருச்சா என்ன அர்த்தம்? வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல், இப்போதே அலையுது குடல். இது மட்டும் புரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு? 8 மணி கூட ஆகல, இது மட்டும் புரியுது. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை நான் இங்கிருந்து சந்திச்சுட்டு பிரயாணம் பண்ணும்போது எனக்கு இடையில ஒரு சீன் வனாந்தரம் இருக்கு. அது நிறைய தேவைகள் இருக்கு. அதனால கடவுளை தேடவே முடியல, ஆண்டவர்கிட்ட நெருங்கவே முடியல. இதுதானே பிசாசுடைய தந்திரம். ஆமே. நம்ம நெருங்கிட்டா ஜெயிச்சிருவோம்ல. அல்லேலூயா. அதனால பிரயாணம் பண்றவங்க இன்னையிலிருந்து பிரயாணம் பண்ணணும். ஆமென். ஆமா. இப்ப இனிமேல் 3 நாள் இல்லாததெல்லாம் இப்ப ஆண்டவர் கட்டாயம் வச்சிருப்பார் வார்த்தையின்படி. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுகம் இல்லையா சுகம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இல்லையா அவர் கொடுப்பார். 12 நீரூற்றுகள் திறப்பார். அவர் சொன்னதை எழுதி வச்சதை நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். ஆமென். படிச்சுதான் பாஸ் பண்ணல, காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணலாம்ல. போய் பாருங்க. என் கசப்பை மாத்துறதுக்கு எத்தனை பேரிச்ச மரங்களை வச்சிருக்கிறார் அவரு. ஆமென். அல்லேலூயா. தேவையானது ஒன்றே அப்படின்னா நீங்களும் ஆண்டவரும் சந்திக்க சீன் வனாந்திரம் தடையா இருக்கும். சீனாய்க்கு போயிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருல மோசே கிட்ட, நீ காலையில சீனாயில வந்து காத்துரு. அப்ப நீங்க தூங்கி எழும்புன உடனே ஆண்டவரோட பேசிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு காலம் இருந்த சீன் எல்லாம் மறைஞ்சிடணும். இன்னும் ஒப்புக்காக ஒரு ஜம். ஏற்கனவே சோறு தான் வடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே கவுந்து முக்கா தூக்கம் தூங்கிட வேண்டியது.
மிச்ச தூக்கத்தை இங்கே வந்து வசதியாக ஒரு மூலையை பார்க்க வேண்டியது, பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் தூங்க வேண்டியது. ஆண்டவர் ஏற்கனவே சகோதரர்களுக்கு ஒரு வசதி பண்ணி வச்சிருக்காரு, ஒரு முக்காடு அப்படி இழுத்து வச்சுட்டு தூக்கம் தூங்க வேண்டியது. எல்லாம் கவனிங்க. நம்ம ஆளுங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லாதலாம் தூங்குனா தெரியும். ஆமென். இந்த சீன் வேலையெல்லாம் இனிமேல் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையானது ஒன்றே, ஆண்டவர் பாதத்தில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மரியாள் தேடுறது தான் நம்பர் 1. அல்லேலூயா. தேவை உம் பிரசன்னமே இயேசுவே, எம் தேவை பிரசன்னமே இயேசுவே, எம் தேவை பிரசன்னமே, எம் தேவை உம் பிரசன்னமே. மேடுகளும் இங்கு கரையும், மேடுகளும் இங்கு கரையும் உம் பிரசன்னத்தால், மலைகள் மேடையு போல உருகும் உம் பிரசன்னத்தால். மேடுகளும் இங்கு கரையும் உம் பிரசன்னத்தால், மலைகள் மேடு போல உருகும் உம் பிரசன்னத்தால். என் தேவை உம் பிரசன்னமே, என் தேவை உம் பிரசன்னமே, இயேசுவே, இயேசுவே. எம் தேவை உம் பிரசன்னமே. வார்த்தை கிடைச்சிச்சுல்ல, எல்லாம் சொல்லலாமா? எம் தேவை உம் பிரசன்னமே, எம் தேவை உம் பிரசன்னமே இயேசுவே, இயேசுவே. எம் தேவை உம் பிரசன்னமே. இனியும் நாளைக்கு பொழுது விடியும் போது நீங்களும் ஆண்டவரும் தனியா உட்காரணும். ஆமா, சீன் எல்லாம் இனிமேல் காட்டக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். எம் தேவை உம் பிரசன்னமே, எம் தேவை உம் பிரசன்னமே, இயேசுவே, இயேசுவே. தேவை உம் பிரசன்னமே. கூப்பிடலாமா? சத்தமா கூப்பிடலாமா? இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடலாமா? அல்லேலூயா. ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை, சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில். நான் 25-26 வயசு இருக்கும்போது ஒரு 32 வாலிபரோட தெரு தெருவாக பாடுறதுக்காக போகிறோம். முதல் சைக்கிளில் நான் தான் உட்காந்து பாடுறேன். இயேசுவே. ஒரு ஆள் வந்து வண்டியை பிடிச்சிதான், சைக்கிள் நிறுத்துங்க சார். என்ன சார் எங்கள் தெருவில் கச்சேரி, என்ன அது ஒரே சத்தம் போடுறீங்க அப்படின்னா? ஒன்றும் இல்லைப்பா, உலகத்துக்கே இயேசு தான் வெளிச்சம். அல்லேலூயா. அப்படின்னா இப்போ காட்டுங்க பார்ப்போம், இப்போ இயேசுவை காட்டுங்க. இயேசுவை காட்டாமல் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு என் சைக்கிளை பிடிச்சிட்டான். பின்னால் 32 சைக்கிள் நிற்குது. அந்த 32 வாலிபரும் என்ன பார்க்குறாங்க. எனக்கு எல்லாரும் என்னோட வயசுன்னவங்க. நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நடுத்தருவா இருந்தா என்ன, எரிகோவா இருந்தா என்ன, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடு. அப்படி பர்த்திமையை கூப்பிட்டான். நான் நின்றேன்னாரு. உடனே சொன்னேன், நான் இப்போ இயேசுவை 3 முறை கூப்பிட போகிறேன் அப்படின்னு. கூப்பிடுங்க பாப்போன்னு என்ன முறைக்கிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு ஒரு கண்ணை அப்படி திறந்து பார்த்தா என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கிறான். சரி, 2வது முறை மறுபடியும் நான் 2 கண்ணையும் மூடி இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சத்தமாக கூப்பிட்டேன். இப்போ இன்னும் ஒரு முறை தான் கூப்பிடணும். அவர் வரலன்னா எப்படின்னு முழு பலத்தையும் சேர்த்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும்போது என் சைக்கிள் இப்படி ஆட்டுறான். ஹேண்டில் பிடிச்சிட்டு நான் கண்ணு திறந்து, ஏன்டா என் சைக்கிள் இப்படி ஆட்டுறேன்னு கேட்டா, ஏசு என் பக்கத்தில் நிற்கிறாரு, உனக்கு தெரியலையாண்டா. நான் கர்த்தர் முன்னாடி சொல்கிறேன், என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் பார்க்கணுன்னு அடம் பிடிச்சான் பாருங்க, அவன் கண்ணுக்கு தெரிகிறாரு. அப்படியே சைக்கிளை பிடிச்சி நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார், ஏசு வந்துட்டார் சார், இனிமேல் அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன், அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போங்க, என் கையால் உங்கள் 32 பேருக்கும் காப்பி வாங்கி தருவேன்னா. 32 காப்பியா அப்படின்னு எல்லாம் அவனே கடைக்கு போனான். எல்லாருக்கும் அவன் கையால் வாங்கி கொடுக்குறான். இன்னொரு முறை இயேசுவை கூப்பிட்டுமான்னு கேட்டேன்.
எதுக்குன்னா அப்படியே ஒரு போண்டா வாங்கி கொடு. நீங்க கூப்பிட்டு எப்போ ஆண்டவர் வரல அல்ல, நமக்கும் ஆண்டவருக்கும் தனிமையெல்லாம் கிடையாது, தேவை அதுதான் நமக்கு தெரிஞ்சும் நமக்கு டைம் இல்லை. அல்ல லூயா, நம்ம என்ன மூடியா அப்பப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு? நான் டிஎல் மூடிய சொன்னேன். இயேசுவே இயேசுவே என் தேவை உம் பிரசன்னமே. சொல்லுவோம், எம் தேவை உம் பிரசன்னமே. இயேசுவே இயேசுவே என் தேவை உம் பிரசன்னமே. சீனாய்க்கும் ஏலிமுக்கும் நடுவில் எகிப்து வேலை படிப்பு அப்படின்னு அப்படியே படித்து அப்பா அம்மா மெச்சிக்கிற மாதிரி மார்க் வாங்கினாலும் பரவாயில்லையே, வேலை வேலை போகிறேன்னு சொல்லி ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்குன்னாலும் பரவாயில்லையே, அவ்வளோ தேவை, வருமானம் இவ்வளோதான், இவ்வளோ தேவை, அந்த எல்லாத்தையும் ஆண்டவர் தான் சந்திக்கணும். என்னை போல ஒரு பிரசங்கியார் ஒரு வீட்டுக்கு போய் உப்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரம் வீட்டுக்காரர் வந்துட்டாராம். என்னையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, 3 மாதம் ஆச்சு எங்கள் வீட்டை விசிட் பண்ணி, உப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன், உட்காரு, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற பிரசங்கம், எங்கள் வீட்டுக்கு ஏற்ற பிரசங்கம், உப்பு உப்புன்னு பேசுகிறீங்களே, என்னப்பா சொல்கிற நீ? உண்மைதான் ஐயா, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற பிரசங்கம். இந்த பாருங்க, என் மனைவி எச்சரிப்பு, அது இல்லை இது இல்லை, ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பு. இந்த பாருங்க, எங்கள் அத்தை நச்சரிப்பு. பிள்ளைய பாருங்க துருதுருப்பு, என்னமோ படிக்குதான். என் மகளை பாருங்க படபடப்பு. அப்ப எனக்கும் ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாராம். ஆமா, தொணதொணுப்புண்ணா. தேவை ஆண்டவர் முன்னால போய் உட்கார்றதுக்கு முடியலன்னா நம்ம எவ்வளோ ஒரு ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர் நம்ம. ஆமென், அல்லேலூயா. நான் அப்படி கையை வச்சிருவேன். என் தேவை உம் பிரசன்னமே இயேசுவே இயேசுவே. என் தேவை உம் பிரசன்னமே. என் தேவை உம் பிரசன்னமே. அல்லேலூயா. 2 ஒன்றுன்னா தேவையானது ஒன்று. 2 அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் 2 கொம்பு. படிக்கலாமா? படிச்சு பாருங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காலினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அப்போ காளைக்கு எத்தனை கொம்பு? 2 கொம்பு. 2 கொம்பு. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை கொம்பு? 2 கொம்பு. அந்த கொம்புக்கு பலன் என்ன தெரியுமா? காண்டாமிருகத்து கொம்புக்கு இருக்கிற பலன். அல்லேலூயா. இதுதான் நமக்கு இருக்கிற அலங்காரமே. என்ன கொம்பு? 2 கொம்பு. அல்லேலூயா. உலகத்தான் பார்த்து நம்மளை கேட்குறான், நீ என்ன பெரிய கொம்பான்?
கேட்குறானா இல்லையா? ஆமாம், ஒரு கொம்பு இல்லை, 2 கொம்பு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாரு. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அது ஒரு கொம்பு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களும் ஆண்டவரும் பேசுற ஆளா இருந்தா உங்க கொம்பு ஒண்ணு உயர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு கொம்பு. இன்னொரு கொம்பு என்ன? 10ஆம் வசனம், தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். துதித்தாள். அப்போ துதிக்கிறவங்களுக்கு இன்னொரு கொம்பு. அப்ப ஜெபம் ஒரு கொம்பு, துதி ஒரு கொம்பு. இப்ப எத்தனை பேர் கொம்பு இல்லாம இருக்கிறீங்க பாருங்க. அதையெல்லாம் கேட்காதீங்க, வம்புன்னு சொல்லக்கூடாது. அப்போ சத்துருக்களை எப்படி முட்டி துரத்துறது? அவர் சொல்றாருல, இந்த 2 கொம்பால அவன் சத்துருக்களை கடைமுனை மட்டும் முட்டி துரத்துவான். உங்களுக்கு பிரச்சனை வந்தா நம்ம பலன்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம பண்ற ஜெபம் ஒரு கொம்பு, பண்ற துதி ஒரு கொம்பு. இந்த 2 கொம்புனால பூமியின் கடைமுனை வரைக்கும் பிரச்சனையை முட்டி துரத்துவான்னு எழுதுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு இப்போ 2 கொம்பு இருக்கு அப்படின்னு நான் கையை வைத்து சொல்ல மாட்டேன். நீ என்ன பெரிய கொம்பான். ஆமேன். சென்னையில் அண்ணா நகரில் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண வந்தேன். வந்தப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், மீன் கடைக்கு போகிறேன் பாஸ்டர், வர்றீங்களான்னாரு. சரின்னு போனால் ஒரு பெரிய மீன் கடை, தங்க மீன் கடை அப்படின்னு போர்டு நியான் லைட்டில் எரியுது உள்ள. தங்க மீன் கடையா? மீன் கடைக்கு போய் தங்க மீனா அப்படின்னு நான் உள்ளே போனால் பெரிய தொட்டில் இல்லை உயிர் மீன்கள் நீந்துகிறது. நான் எந்த மீனை சுட்டி காட்டுறேனோ அதை உடனே ஒரு சின்ன வலையில் அப்படி தூக்குறாங்க, தூக்கி தராசில் வைக்கிறாங்க, துள்ளுது. நான் காட்டின மீனை தராசில் வச்சுன்னு துள்ளுறதை பார்த்து நான் சொன்னேன், துள்ளாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போகிறேன்னு. நான் செத்தா பரவாயில்ல, நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துச்சு. இப்படி சொல்லும் போதே கையை விட்டு உருவி போய் தொட்டியில் விழுந்துருச்சு. மறுபடியும் இந்த மீன் தானே சார், இந்த மீன் மறுபடியும் தூக்கி. இந்த முறை ஒரு கட்டை எடுத்து தலையில் அடிக்க போகிறார் அவர். அடி வாங்கி சாக போகிற, பேசாமருன்னு சொன்னேன். நான் அடிப்பட்டாலும் பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் வாயை மூடிக்கிட்டு இரு. மீன் பேசுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் அந்த மீனையே பார்த்துட்டு இருந்தேன். சொல்லிச்சு, இது போகிற உயிர். சொல்லுங்க, எங்கே எப்படி போனால் என்ன? உனக்குள்ளே இருக்கிற உயிர் நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீயே கவலை இல்லாமல் இருக்கிற, ஏன் நான் துள்ளுறதுக்கு நீ இன்னும் எனக்கு புத்தி சொல்ல வந்த? போகிற உயிர், நான் துள்ளுறேன், உனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, ஒரு துள்ளலும் காணும். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இது தங்க மீன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு புத்தி சொல்லி கொடுக்குறதுன்னு கோபமாக, கொஞ்சம் ரோஷமாக, நம்ம தமிழில் ரோஷமாக பக்கத்து கடையில் போய் நின்னேன். தங்க மீன் கடை 2ன்னு இருந்தது. தங்க மீன் கடை 2ஆ? இது என்ன கடைன்னு பார்த்தா கருவாட்டு கடை. காஞ்ச மீன் கடை. எல்லாம் விதவிதமாக முறைச்சிக்கிட்டு வரைச்சிக்கிட்டு பல்லு கடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னு எல்லா மீனுக்கும் கோவம் வந்து, என்ன இங்கே வந்து செத்து போன பிற்பாடு எங்களுக்கு மார்க்கெட் இருக்கு பிரதர், உனக்கு கிடையாது, தள்ளி நில்லுன்னுச்சு. இப்போ சொல்லுங்க, இந்த உலகத்திலேயே இங்கேயும் நான் ஆண்டவரோட வாழ்ந்து அவர் கூட நித்தியமாக வாழ போறேன்னு சொல்ற ஒரே ஒரு கூட்டம் நம்ம தான். எங்க ஒரு துள்ளலும் காணுமே. அல்லேலூயா. பார்த்தீங்களா, மறந்துட்டீங்க. என் தேவை உம் பிரசன்னமே, எம் தேவை உம் பிரசன்னமே. இயேசுவே எம் தேவை உம் பிரசன்னமே. அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் பாடுறீங்க, ஜெபிக்க தோணுங்களோ அவங்களுக்கு 2 கொம்பு. எல்லா பிரச்சனையும் நீங்க முட்டி துரத்த முடியும். அல்லேலூயா. இது நியாயமா நான் கேட்கிறேன். நல்லா கவனி. ரிட்டையர்ட் ஆயிட்டு கம்பெனியே வேணான்னு அனுப்புன ஆளுங்கெல்லாம் என் தேவைன்னு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பென்ஷன்ல உயிரை வச்சிருக்கிறதெல்லாம் பாடு. இப்ப சத்தம் உண்மையா வரணும். ஆமேன். இயேசுவே இயேசுவே என் தேவை.
சொல்ல துன்பமெல்லாம் அகலுமில்லை. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகிறது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல. என அழைப்பேன் இயேசப்பா என அழைப்பேன் நாள்தோறும் வாயார ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன். இங்கிருந்து இறங்கும்போது ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவுல சீன் வரக்கூடாது. வந்துட்டா முறுமுறுப்பு ஆரம்பிச்சிடும். முறுமுறுப்பு ஆரம்பிச்சுட்டா 40 வருஷம் வனாந்தரமா தான் இருக்கும். ஆண்டவர் ஒன்றும் கைவிட மாட்டார், கூட தான் இருப்பார். அது பெரிய வெற்றியா? ஆண்டவர் என் பக்கத்திலே இருந்துக்கிட்டு நான் தோத்துக்கிட்டு இருந்தா அவருக்கு என்ன மகிமை வரும்? அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், நானும் ஜெபம் பண்றேன். ஆனா நான் தோத்துக்கிட்டே இருந்தா என்ன மகிமை வரும் அவருக்கு? ஆமென். ராஜான்னு ஒரு பையன் நல்ல ஸ்போர்ட்ஸில் டாப்பில் வந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஆனுவல் மேட்ச் நடக்க போகுது. அதுக்காக நல்ல ட்ரௌசர் ஒன்று தச்சு அதில் நல்ல 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 எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி இன்னைக்கு நீ ஓட்டத்தில் முதல் பரிசு வாங்கிட்டா உனக்கு ஒரு டிவி சுட்டி வாங்கி தரேன், நீ இனிமேல் சைக்கிளில் போக வேண்டியதில்லை. அப்படியா டாடி? அடுத்த நாள் அவன் அந்த ஓட்டத்துக்கு தயாராகிட்டான். அவன் புறப்பட்டு வெளியே போகிற நேரம் ஒருத்தர் பார்வை இல்லாதவர் நல்ல டிராஃபிக்கில் தடுமாறிட்டு இருக்கிறாரு. ஐயா அம்மா யாராவது தெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றுங்களேன், எனக்கு கண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி உடனே இவன் ஓடி அவர் கையை பிடிச்சி அந்த பக்கம் விட்டா. அப்பா எனக்கு உடம்பு நல்லா இல்லை, எங்கள் டாக்டர் இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்கிற ஒரு கிளினிக் வச்சுக்கிட்டு என்னை கொண்டு போய் காட்டிடு. டாக்டர்கிட்ட கொண்டு போன உடனே அங்கேயே 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. டாக்டரை பார்த்தோன்னே, அப்பா எனக்கு இன்னைக்கு மனசில் என்னமோ ஒரு பயமாக இருக்குது, என்னை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருப்பானாரா. உடனே வீட்டை தேடி அழைச்சிட்டு இருக்கிறான். நான் பார்த்தசாரதி நகரில். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே மேடை பக்கமாக அழைச்சிட்டு இருக்கான். எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சி சேர்க்கறதுக்குள்ள ஓட்டப்பந்தயம் முடிஞ்சிருச்சான். அவனுக்கு பதில் யாரோ ஓடினாங்க. சோகமாக வீட்டில் வந்து உட்காந்துருந்தான். அவங்க அப்பா வந்தார். வந்த உடனே, ராஜா புறப்படு, நம்ம டிவிஎஸ் கம்பெனிக்கு போவோம், ஒரு டிவிஎஸ் 50 100 சிசியோ ஒன்று வாங்கிடுவோன்னு சொன்ன. டேடி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி நான் ஓடவே இல்லை, ஜெயிக்கவே இல்லைன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்க்குறவங்களாம் என்ன மாதிரி பிள்ளைய நீங்கள் பெற்று வச்சுருக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு அன்பான பிள்ளை ஓட்டத்தை கூட மறந்துட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு வழி காட்டிக்கிட்டு நிற்கிறானே, பிறந்தா இப்படி இருக்கணுங்க பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. நீ ஜெயிக்கிறதுக்காக இல்லை, பேர் வாங்கினதுக்காக தான் உனக்கு மோட்டார் சைக்கிள். இப்போ சொல்லுங்க, பேரை வாங்கினா ஊரையே வாங்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க உயிரையாவது வாங்கலாம். கவனிக்கணும். இது 3வது நாள். 3 நாள் இல்லாததெல்லாம் 4ஆம் நாள் நடக்க போகுது. ஆமென். நான் சர்வ நிச்சயமா நம்புறேன். இந்த 3 நாளா என்ன இல்லையோ அதெல்லாம் நாளைக்கு இருக்கும். 4வது நாள். அல்லேலூயா. நான் குழந்தையா இருந்தேன், அப்புறம் வாலிபன் நான், இப்போ கிழவனா இருக்கிறேன். நான் தான் மாறின தவிர வார்த்தை மாறவே இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. நாளை காலையில் உங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் சீன் வரவே கூடாது. அதுதான் பிரயாணம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்போ 2 நான் ஜெபம் பண்ணுவேன், அது ஒரு கொம்பு, நான் துதிப்பேன் இன்னொரு கொம்பு. இந்த 2 கொம்பில் முட்டி துரத்துவேன் என் பிரச்சனையை. ஆமேன். எனக்கு பாட்டு வராதுன்னா சொல்லக்கூடாது, சத்தம் வரும். ஆமேன்.
நான் கூட ஆரம்பத்தில் பாடும்போது பார்லே மாறி பிஸ்கட் யாரும் விரும்புவாரே, புத்தம் புதுமை கரகர மெதுமை தித்திக்கும் வெகு ஜோரே, பார்லே மாறி சில்லாமல் காப்பியும் ருசிக்குமோ, பார்லே மாறி பிஸ்கட் பேக்கெட் மாறினும் விலை மாறாத அதே உயர்த்தர பிஸ்கெட்னு பாடினேன். ஆண்டவர் சொன்னார், டே உலகத்துக்கெல்லாம் பாட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு பாடுவேன்னா பார்லே பிஸ்கெட்டு பாடிட்டேன். உடனே உட்கார்ந்து இயேசு என்றாலே உள்ளம் எல்லாம் இனிக்கும், நினைக்க நினைக்க இனிக்கும், கவலைகள் பறந்தோடும். இன்னும் அப்படியே மாத்தினேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் பாட்டை கேட்க விரும்பினேன். இவர்கள் விதவிதமா பாட்டை கேட்டுக்கொண்டிருப்பார். நீங்க துதிக்கிறத ஆண்டு விரும்புறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், அம்மா சொல்கிறாங்க பிச்சி வேணுமா சீச்சி வேணுமான்னு. அது புரியுது இல்லை குழந்தைக்கு. பிச்சின்னா பிஸ்கெட்டு, சீச்சின்னா கரியா. உங்களுக்கு பேச தெரிஞ்சா என்ன தெரியல, அவருக்கு புரியும். அல்லேலூயா. கையை உயர்த்தி எம் தேவை இயேசுவே இயேசுவே, எம் தேவை உம் பிரசன்னமே. அல்லேலூயா. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தன்னிட்ட வாழ்விதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தன்னிட்ட வாழ்விதுவே. நறிந்தார் நம் கூறித்தார் நம்மை அழைத்தார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை
ஒன்றுன்னா அவர் தேவை, ரெண்டுன்னா 2 கொம்பு, 3ன்னா என்ன? ஆலயத்துக்குள்ள வந்த பிற்பாடு அவர் கண்கள் இங்கே திறந்திருக்கும், அவர் செவிகள் இங்கே திறந்திருக்கும், அவர் இதயம் இங்கே இருக்கும். அப்போ இங்கே வந்த ஆள் இந்த 3 மார்க் வாங்கணும். அவர் கண்ணு திறந்திருக்கும், நீங்கள் கண்ணை மூடி தூங்குவீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த தூங்குற ஆளை எங்கே பார்க்கலான்னா முன்னால் வரிசையில் பார்க்கவே முடியாது. நான் சமாரியாவுக்கு போயிருந்தேன், திருநெல்வேலியில். ஒரு மாடியில் பிரசங்கம் பண்ணால் ஒரு இடத்துல மட்டும் எண்ணெய் பிசுக்காக இருந்தது. நான் பிரசங்காரை பார்த்து கேட்டேன், இது யார் இடம்னு சொன்னேன். எங்கள் சர்ச்சில் ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, அது அவர் இடம். அவர் பிரசங்கம் நான் துவங்கின உடனே அப்படி தலை சாஞ்சி தேய்ச்சி 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 இந்த எண்ணெய், அவர் விளக்கெண்ணெய் தான் வேற போடுவார். ஒவ்வொரு வாரமும் நான் என்ன தொடச்சாலும் இந்த கரை மட்டும் போகலை. இந்த வராரு அந்த வாத்தியார், உங்களால் முடியுமானா அவர் தூங்காமல் காப்பாற்றுங்கன்னார். நான் வேற பாட்டு பாடுறேன்னா கொரட்டை சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்க. அவர் பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. பரலோகத்துக்கு போக ஆசையாக இருக்கிறவங்கெல்லாம் எழும்புங்கன்னாராம் பிரசங்கியார். எல்லாரும் எழும்பிட்டாங்களா? ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காங்க. நரகத்துக்கு போகிற ஆள் எழும்பிட்டோன்னாராம் பல்ல கடிச்சிக்கிட்டு. ஐயோ எல்லாரும் எழும்பி நின்ட்டாங்களே, நம்ம உடனே எழும்பி நின்று கையை கட்டி நிற்கிறானா. தம்பி எங்கே போகிறதுக்காக நிற்கிறேன்னாராம். அவன் சொன்னான், நம்ம 2 பேர் தான் ஏன் நிற்கிறோம், எங்கேயும் ஒன்றா போகலாம். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் அவர் பார்வையில் நல்லா இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஆமே. 2வது அவர் செவி திறந்திருக்குன்னா இங்க இருக்கிற ஆளு அவரோட பேசுற சத்தம். ஆமேன். உங்க சத்தம் 1000 பேர் இருந்தாலும் உங்க சத்தத்தை ஆண்டவர் மௌனமா கவனிப்பார். அல்லேலூயா. எங்க வீட்டம்மா ஒரு கதை சொல்லுவாங்க. பிக்கோலான்னு ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான். 1000 பேர் வாசிக்கிற அந்த இடத்துல இந்த பிக்கோலாவை ஒரு ஆள் வாசிக்காம, சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரிங் ட்ரிங்னு மட்டும் கேட்குமா. ஒன்று ஆர்கெஸ்ட்ரா லீடர் சொன்னாரா, ஸ்டாப், வாட் ஹேப்பன் டு பிக்கோலான்னு கேட்டாராம். அவன் இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும்போது நம்ம வாசிக்காமல் இருந்தா என்னன்னு அதை நிறுத்திட்டான் பாருங்க. அதை கூட அந்த லீடர் கவனிச்சிட்டாரு. இப்போ சொல்லுங்க, இங்கே இவ்வளோ பேர் வந்திருந்தா இன்னும் கூட அவரோட பேச இல்லாத வாய். இப்போ புரியுதா உங்களுக்கு? அவரோட பேசுகிற வாய் அதுதானே விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ கண்ணு திறந்திருக்கு, செவியும் திறந்திருக்கு, இதயமும் அங்கே தான் இருக்கு. யார் இதயத்தில் இடம் பிடிச்சிடுறாங்களோ அவங்களுக்காக ஒரு தேவதூதன் இறங்கிடுவான். அல்லேலூயா. சொல்லுங்களேன். தானியேலே, உன் ஜெபத்தை நான் கேட்டேன் ஒன்று சொல்றதுக்கு ஒரு தூதன் இறங்கிவார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தூதர் வர்றாங்க. அவர் எப்படி பேசினார் தெரியுங்களா? நான் தூசம் சாம்பலமா இருக்கிறேன், ஒரு முறை உம்மோடு பேசட்டுமா? பேசு. ஒருவேளை 50 நீதிமான்கள் எங்க ஊர்ல இல்லை, 40 நீதிமான் இருந்தா, 30 நீதிமான் இருந்தா, ஒரு முறை பேசுறேன்ட்டு எத்தனை முறை பேசுறாரு பாருங்க. இன்னொரு முறை நம்மோட பேசுறேன், தூசம் சாம்பலமா இருக்கிறேன், பேச துணிஞ்சு பேசுறேன். 10 நீதிமான் இருந்தா ஆண்டவர் சொல்றாரு. அப்போ எத்தனை முறை பேசுறாரு பாருங்க. நான் சொல்றேன் புரியுதா? கட்டாயம் ஒரு தூதம் இல்லை, 3 தூதம் வந்துடுவான். நான் அடுத்த முறை வரும்போது நீ கேட்டது இருக்குன்னு சொல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க. இப்ப என்ன தூதம் வர்றானோ தெரியல. அவர் கண்கள் இங்க திறந்திருக்கிறது, அவர் செவிகள் உங்க சத்தத்துக்கு திறந்திருக்கிறது. நீங்க இதயத்துல இடம் பிடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ 3 மார்க் வாங்கினவங்கள கையை உயர்த்த சொல்லட்டுமா? இருங்க. அங்க பின்னால எவ்வளவு பேர் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நீ ஏதோ பிரசங்கம் பண்ணுவேன்னு பார்த்தா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. எத்தனை முறைதான் என்ன மன்னிப்பீரோ தேவா, உன் சித்தம் போல் என்னால் வாழ தெரியல தேவா. எத்தனை முறைதான் என்ன மன்னிப்பீரோ தேவா, உன் சித்தம் போல் என்னால் வாழ தெரியல தேவா. உந்தன் வருகையும் வேகம் நெருங்குது, எந்த இதயமோ காண துடிக்குது. உந்தன் வருகையும் வேகம் நெருங்குது, எந்த இதயம் காண துடிக்குது. ஆயத்தம் ஏனோ என்னில் இல்லையே தேவா, வெறும் கையோடு எப்படி உம்மிடம் வருவேன் தேவா. வெறும் கையோடு எப்படி
சொல்லுங்க. இனிமேல் உங்க பாஸ்டர் என்ன கூப்பிடுவார? இனிமேல் உன்னை ஆதம் பக்கம் பார்க்கும். சரி, தூக்கம் தெளிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவ்வளவு பேர் தூங்கிட்டு தான் தெளிஞ்சிருக்கிறீங்க போல் இருக்கு. ஆண்டவர் இங்க அவருடைய 7 கண்களும் உலாவிக்கிட்டு இருக்கு. அவர் பார்வையில இடம் பிடிக்கணும், அவர் செவியில இடம் பிடிக்கணும். என் இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு இடம் பிடிச்சிட்டா போதும், நம்ம தூதர்கள் நம்மளை முகமுகமா பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொப்பனத்தில் யாக்கோபு தூதர்களை பார்த்தார், ஆனால் பிரயாணத்தில் தூதர்களை தரிசித்தார்னு பைபிள் சொல்லுது. ஆமென். தூக்கத்துக்கு அவ்வளோ காவல் வைக்கிறவர் ஜெபத்துக்கு எவ்வளோ காவல் வைப்பார். தூங்கும்போது என் பிள்ளை டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏணியை வச்சு ராத்திரி முழுக்க, அப்போ காலையில் எழுந்த உடனே கட்டாயம் என் முகத்தில் தான் அவன் விழிக்க போகிறான், என் சாயலால் திருப்தியாக போகிறான்னா நேராக பால்கார முகத்தில் விழிக்கிறது. வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னா காப்பி சாப்பிடவும் கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை? அவரோட பேசுகிற வேலை. பேசாமலே சாப்பிட்றதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இனிமேல் நீங்கள் டீ குடித்தாலும் ஆண்டரோட பேசிட்டு டீ குடிங்க. தைரியமாகவே சுகர் போட்டு குடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. 4 நாள் இனிப்பு சாப்பிடலன்னா காரை நிறுத்துங்க, போய் அந்த ஸ்வீட் கடையில் போய் ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டாட்டு வாங்கிட்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 4 நாளாக ஸ்வீட் சாப்பிடலன்னா வண்டியை நிறுத்த சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வேலை செய்யுங்க. ஆண்டவரை துதிக்கிற வேலையை, ஜெபிக்கிற வேலையை நிறுத்தாதீங்க. அதுக்கு சேவிங் அது. ஆமென். யுவர் டைம் ஆஃப் ப்ரேயர் இஸ் சேவிங். அது 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 நிரம்பணும். ஆமென். 4ன்னா என்ன அதையும் சொல்லிடணும். அல்லேலூயா. அவன் 4ம் தெரிஞ்சவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆலயத்திலிருந்து வடக்கு வாசல் வழியாக நதி பாயுது. அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியேலை கூட்டிகிட்டு போய் ஆண்டவர் ஆலயத்தை காட்டி வடக்கு வாசல் வழியா நதி, எசேக்கியேல் 47 நீங்கள் படிக்கலாம். இப்போ படிக்க வேண்டாம், எடுத்து பாருங்க. அப்போது இங்கே வந்தது அடுத்தது வடக்கு வாசல் வழியாக தான் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நதி எந்த பக்கம் பாயுது? இது எப்போ நதியாச்சு? துளி துளியாக தான் வந்தது, ஒன்று ஒன்றா வந்தது. எல்லாம் வந்த உடனே அது வெளியே போகும்போது நதியாக போகுது. அது வடக்கு வாசல் வழியாக தான் போகுது. வடக்கில் யார் இருக்கிறதுன்னா சீயோனுக்கு ராஜா இருக்கிறார், மகாராஜாவின் நகரம் இருக்குது. அப்போ இங்கே வந்த ஆள் எங்கே கரெக்டாக போவான்? சீயோனுக்கு தான் போவான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. தூக்கம் தெளிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்கே வந்த ஆள் இனிமேல் அந்த ராஜா நகரத்தை நோக்கி போவான். ஆமென். மை டெஸ்டினேஷன் இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. எங்கேயோ போயிட்டு இருந்தவன் இப்போ நான் ஆண்டவர் நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் சிலுவை பற்றி நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல் கட்டு நடுவில் ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கட்டு. அதை கொண்டு போய் தான் மலையில் வைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், தாயின் கருவில் ஒரு கட்டு வெளியே வந்துடணும். பத்திரமான இடம் அது. திரும்ப அப்போ ஒரு கட்டு முடிஞ்சிருச்சா? ரைட்டு. இந்த நடு வயசு வந்தபோது தாலி கட்டு, அது ஒரு வெட்டு அனுப்பிடுறாங்கல்ல. சொல்லுங்க, அவன் பின்னால் கிளியை வளர்த்து பூனை கட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நான் சகோதரரை கேட்குறேன், உங்கள் வீட்டம்மாவை ரொம்ப சந்தோஷமாக தானே வச்சுருக்கிறீங்க? நான் வத்தலகுண்டில் தேவ சேனாதிபதி என்ற சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். முடிஞ்ச உடனே ஒருத்தர் நேராக பலிப்பு எடுத்து வந்து, ஐயா டிவியில் பாட்டு பாடுறவர் வராருன்னு என் மனைவி சொல்ல பார்க்குறதுக்காக வந்தேன், ஆனால் இப்போ மனசு விட்டு சொல்கிறேன், இனி நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லும்போது பின்னால் ஒரு விசும்பல் சத்தம் கேட்டது. அது யாருன்னு? அவள் என் மனைவி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான்றார். ஏன்னா நான் சர்ச்சுக்கும் வரமாட்டேன், ஆண்டவர் மேலே எனக்கு அந்த அந்த அறிவெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் உணர்றேன், இனி வாழ்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக வாழ்வேன். அங்கே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது என் மனைவினார்.
அல்லேலூயா. நான் வத்தலை குண்ட மறந்தாலும் சரி, அவரை மறக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? ஆனால் என்ன கேட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் வட திசையில் போகிற ஆளான்னு பாருங்க. சகரியாவை படிக்க நேரம் இல்லை. எல்லா குதிரைகளும் 6ஆம் அதிகாரம் போய் வீட்டில் படிங்க. சிவப்பு குதிரை இந்த பக்கம் போச்சு, தெற்கில் ஒரு குதிரை போச்சு, எல்லா குதிரையும் போச்சு. ஆனால் வட திசையில் போன குதிரை மாத்திரம் என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டுன்னு எழுதுறேன். சொல்லுங்க, எல்லாமே குதிரைகள் தான். பாருங்க, டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. டிவிஎஸ் விட்டு கூட குதிரை பவர் தான். சொல்ல புரியல உங்களுக்கு? காரு கூட ஆர்ட்ஸ் பவர் தான். சொல்லுங்க, எல்லாமே ஆர்ட்ஸ் தான். ஆனால் வடதிசை போகிற குதிரை மட்டும் என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டுன்னு எழுதுறேன். ஆமென். இப்பத்திலிருந்து நீங்கள் வட திசைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு உங்கள் மேலே கோபமே இருக்காது. எத்தனை பேர் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மா அப்பா அப்பா என்று சொல்ல துன்பமெல்லாம் அகலுது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல இப்ப நேரம் இல்ல அப்பா. அம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் நல்லா திறக்கலாம்ல. அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற அப்படின்னா கொட்டாவியா சொல்லியிருப்பாரு. அல்ல, வாயை திறந்து அப்பான்னும் போது எத்தனை முறை ஐ பிரீத் காட்ஸ் பிரசன்ஸ். நான் ஒவ்வொரு முறை பெருமூச்சு எடுக்கும் போதெல்லாம் ஐ பிரீத் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆக்சிஜன் இருந்தா நல்லா இருப்போம்ல. அப்பா என அழைப்பேன், ஏசப்பா என அழைப்பேன். அம்மானு நீங்க பாட போறீங்க. யார் ரொம்ப நல்லா பாடுறாங்கன்னு இப்ப செக் பண்ணிடுவோம். ஆமென். சகோதரர் மட்டும் அப்பா அம்மா உம்மா அப்பான்னு கூப்பிடுங்க. அப்ப 4 என்ன? கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம். வடக்க போற அந்த நதி 4 அளவு. கணுக்கால் அளவு அப்படின்னா அது ஓடிக்கிட்டே இருக்கணும். முழங்கால் அளவுன்னா பதில் வருதோ இல்லையோ முழங்கால் போட்டுக்கிட்டே இருக்கணும். எங்களை தூக்கி 7 குண்டம் 7 மடங்கு அக்கினில் போட்டாலும் சரி, எங்களை தூக்கி போட்டாலும் சரி,
ஆண்டவர் காப்பாத்தினாலும் சரி, காப்பாற்ற தவறினாலும் சரி, அவங்கள தான் கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்போ முழங்கால் அளவு, இடுப்பளவு அப்படின்னா இனிமேல் நான் விட்டு வந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். இங்கே பாருங்க, எத்தனை கிரிக்கெட்டுக்கு அடிமைங்க இருக்குன்னு தெரியுமா? இங்கே கிரிக்கெட்டுக்கு எத்தனை அடிமை? எனக்கு கேட்டால் டெண்டுல்கர் மாமனாராம். எனக்கு முன்னால் நான் ராஜாவை தேடவே எனக்கு நேரம் போதில்லை. ஆனால் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இதுதான் இடுப்பளவு. அல்லேலூயா சொல்லுங்க. சினிமாவுக்கு நேரம் இல்லை, சிற்றின்பத்துக்கு நேரம் இல்லை. ஆமாம், எத்தனை பேர் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 4வது நாள் நீங்கள் என்னெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. 4ஆம் நாளுன்னா செத்ததை கூட உயிரோடு எழுப்புற தேவன். நீங்கள் இதெல்லாம் நடக்காது என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட செய்கிற ஆண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். எனக்கு மதுரையிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஐயா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் பிரசங்கம் பண்ண எங்கள் ஊருக்கு வர்றீங்க, நினைப்பூட்டுறதுக்காகத்தான் பண்ணேன்னார். அப்படியா? கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற நாளாச்சேன்னு. 11ஆம் மாதம் 1ஆம் தேதியான்னாரு. ஆமான்னு படிச்சு பாருங்களேன் நீங்களே. உபாகமம் 1:4. 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே இருக்குதா? 11ஆம் மாதம் முதல் தேதியில மோசே 40 வருஷம் ஊழிய நிறைவேற்றார். ஆமென். அல்லேலூயா. 11ஆம் மாதம் முதல் தேதியில. இப்ப 11ஆம் வசனம் படி. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப 11ஆம் மாசம் 1ஆம் தேதி எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 10 மாசம் பொத்து அதுக்கப்புறம் வெளியே வந்தாலே ஒரே கொண்டாட்டம் தானே. அப்ப 11ஆம் மாசம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அவர் நம்பி 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்குன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி சொல்றார். பேப்பர் எனக்கு முன்னாலேயே மைக்கில் சத்தம் கேட்குது, ஃபோனில். ஆமாம், 11ஆம் மாதம் 1ஆம் தேதி 1000 மடங்கு 1000 மடங்குன்னு. நான் இங்கிருந்து போகிறதுக்குள்ள 1000 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும் தேவன் நீர் அப்படின்னு பாடிட்டே போனேன். 1ஆம் தேதி நான் அந்த அக்னி முகாமுக்கு போகும்போது மதுரையில் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். அவர் கையிலே பிடிக்க முடியல. என்னான்னு கேட்டால் 1ஆம் தேதியே கர்த்தர்னு ஆசீர்வதிச்சிட்டாரு. மதுரையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. யாரோ ஒரு மிஷினரி, எனக்கு கொஞ்சம் அறிமுகம். நான் 40 நிமிஷம் ஏர்போர்ட்டில் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், வந்து பாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. போனால் எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்தாங்கன்றார். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எங்கே நம்ப போகிறீங்க? நாளைக்கு 4ஆம் நாள் தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இனி இடுப்பளவு. இனிமேல் உலகத்துக்கு டைம் ஏது? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, நாளைக்கு ஏலியமுக்கும் சீனுக்கும் நடுவில், சீனாய்க்கு நடுவில் சீன் வராமல் பார்த்துக்க. அது சீன் டிவியோ கிரிக்கெட்டோ செல்போனோ சீன் வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் அந்த செல்போனை வச்சுட்டு இருக்கிற சொல்கிறேன், அதுதான் உங்களை கெடுக்கிற ஒரே காரியம். அந்த காலத்தில் பாவம் தூரத்தில் இருந்தது, இப்போ கையிலேயே இருக்கு. எத்தனை பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க? போய் அதோட உடன்படிக்கை பண்ணுங்க. ஆனால் இந்த செல்ஃபோனை நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. எத்தனை பேர் புரியுது? ஆமென். அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடையாது. இடுப்பளவு நீச்சல் ஆழம் அப்படின்னா தண்ணீர் எந்த வேகத்தில் போதும் அந்த வேகத்தில் நானும் போவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இது நதி இல்லையா? அல்ல, இது எந்த வேகம் போகுது? நான் தாமிரபரணி ஆற்றுல குளிக்க இறங்கினேன், திருநெல்வேலி பாளையங்கோட்டையில். அப்போ சொன்னாங்க கன்வென்ஷன் பிரசங்கர், ஐயா நீங்கள் கரையிலே குளிங்க, எல்லா ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. எனக்கு நீச்சல் தெரியும்னு கொஞ்சம் ஆழத்துக்கு போனால் தள்ளுது என்ன. ஒரு 20 அடி போயிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல நீந்த தெரிஞ்ச பலவான்ங்க அப்புறம் வந்து என்னை அப்படி தள்ளி விட்டு கரை சேர்த்தாங்க. இல்லையா சொல்லுங்க. ஏற்கனவே நீச்சல் தெரியாத ஆளு நீ எப்படி முழுகிட்டு இருக்க? நதி போற வேகத்தில் போனோம் நீங்க. ஆமன். இந்த 4 அளவு இருந்துட்டா இது போற இடமெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வழியில் இருக்கிற பள்ளத்தாக்கில் இந்த நதி தேங்கிருச்சுன்னா உப்பு தண்ணி ஆயிரும்னு எழுதி வைக்கிறார். ஒன்றுத்துக்கும் உதவாது.
எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யாராவது கடல் தண்ணியை சாப்பிட முடியுமா? ஆனால் கடற்கரையில் கொஞ்சம் தூரம் வந்து அப்படி பள்ளம் பறிக்கும் நல்ல தண்ணி. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதனால இந்த நதி பாய்ஞ்சா ஆரோக்கியம் வரணும். நேரம் கடந்து போகுது. 5ன்னா என்ன அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆமென். அல்லேலூயா. சீனுக்கும் சீனாய்க்கும் ஏலிமுக்கு நடுவில் உங்கள் பிரயாணம் கெட்டு போயிடாம பார்த்துங்க. ஆமென். அல்லேலூயா. நடந்தது என்ன? 5 அப்படின்னா உலகத்தில் 5 பெரும் ஊழியம் நடக்குது. ஆமென். சுவிசேஷகர்கள் ஆயிரக்கணக்கான இல்லை லட்ச ஜனத்துக்கு பேசுவாங்க. தீர்க்க தரிசன ஊழியம். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் ஊழியம், போதகர் ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், சபை ஊழியம் தான் முக்கியமான ஊழியம். அல்லேலூயா. போதகர்கள் ஊழியம், மேய்ப்பர்கள் ஊழியம். அல்லேலூயா. அதை சரியாக சொல்லாமல் சுவிசேஷ ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், போதகர்கள் ஊழியம், மேய்ப்பர்கள் ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. போதகன் அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஒரே வசனத்தை கூட 20 நாள் பேசுவார். அது ஆண்டுக்கு முக்கியம் கிடையாது. பாதாளத்தை மூடி வர்றவங்க கையெல்லாம் சாவியை வாங்கி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் ஆண்டவர் ஒரு பூமியை வாங்க வச்சு அங்கே போடுறாருன்னா, இந்த மண்ணில் தான் பாதாளம் இருக்குது. முதல்ல அதை மூடி வர்றவங்க கையெல்லாம் சாவி வாங்கி கொடுத்துருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எல்லார் கையில் என்ன இருக்குது? சாவி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. 3 சாவி மொத்தம். பாதாளத்துக்கு ஒரு சாவி, மரணத்துக்கு ஒரு சாவி, பரலோகத்துக்கு ஒரு சாவி. 2 சாவியை ஆண்டவர் கையில் வச்சுக்கிட்டு ஒரு சாவியை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஏன் மரணத்தை பற்றி நமக்கு பயம் இல்லை? ஏன் பாதாளத்தை பயம்? அந்த 2 சாவி அவர் கையில். பரலோகத்து சாவியை மட்டும் கொடுத்துருக்கிறார். அதையும் தொலைச்சிட்டு வந்து இங்கே கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கு. ஃபோட்டோ பிடிச்சி பேப்பரில் போட்டுடணும். ஆமே. அவர் சொல்கிறாரு, தாவீதின் திறவுகோல்கள் இருக்குது, மரணத்தின் திறவுகோல், அப்புறம் பாதாளத்தின் திறவுகோல். சொல்கிறாரு, மரணம் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் பேசுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. யாராவது இங்கே வந்த பிற்பாடு இன்னும் பாதாளத்தை பூட்டி ஆச்சு, அந்த சாவி அவர் எடுத்துக்கிட்டார். என் பிள்ளை ஒரு நாள் சோகமாக இருக்கக்கூடாது, ஒரு நாள் அழுக இருக்கக்கூடாது, பற்கடிப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் அந்த பாதாளத்தை பூட்டிட்டார். மரணத்தின் சாவியை கையில் வச்சுக்கிட்டார். பரலோகத்து சாவியை கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றவங்க கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது தொலைச்சிருந்தா இந்த ஜெப நேரத்தில், ஆண்டவரே அந்த சாவியை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் என்ன திறக்கிறீங்களோ அதை அங்கே திறப்பாராண்டா. ஆமேன். எதை பூட்டுறீங்களோ அதை பூட்டுவார், எதை கட்டுறீங்களோ கட்டுவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கையை வைத்து சொல்லுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து. அப்பா 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 ஏசப்பா வாழ்ந்து காட்டுவேன், வாழ்ந்து காட்டுவேன். பதில் ஒன்றுமே இல்லையா? ஆமென். ஒரு காட்டு, ஒரு தீவுல
அந்த காட்டுவாசிகள் மத்தியில் ஒரு வழக்கம், பையனுங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது கல்யாணம் பண்ணன்னு துடிப்பாங்களாம் அப்பா. இப்போ நம்ம ஊர்லேயும் அப்படி தானே? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க அப்பா சொன்னாராம் ஒரு பையனை பார்த்து, 30 வயசு ஆக போகுது, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை எனக்கு அப்படின்னாரான். ஆனால் இந்த ஊரில் ஒரு வழக்கம், ராத்திரி முழுக்க காட்டை சுற்றணும். பொழுது விடுகிற வரைக்கும் காட்டை சுற்றிட்டு ஊருக்குள்ளே வந்து ஜெயிச்சுட்டான் அப்படின்னு ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்குமா. ஆனால் பயங்கரமான மிருகங்கள் இருக்கிற காட்டுக்குள்ளே நான் எப்படி அப்பா சுற்ற முடியும், எனக்கு பயமாக இருக்குன்னு. இல்லைடா, வயசாகி போச்சு, நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் அப்பாவுக்கு ஆசையாக இருக்குது, நீ தைரியமாக போ அப்படின்னாரான். அப்பா தொல்லை தாங்க மாட்டாமல் வில்லியும் அம்பையும் கையில் எடுத்துக்கிட்டு ராத்திரி முழுக்க காட்டுக்குள்ளே, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, காட்டுக்குள்ளே சுற்றுறாங்க. மிருகங்கள், கருப்புக்கு சிங்கம், வரி வரி புலி, இப்படியெல்லாம். நான் ஒரு முறை மூணாருக்கு ஊழியத்துக்கு போனேன். முன்னால் ஒரு புலி தாண்டி போகுது, எப்படி இருக்கும்? ஓட்டிட்டு போகிற ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இது மாதிரி நான் நிறைய பார்க்குறேன்னாரு. அல்லேலூயா. நான் கீழே இறங்கி வர்ற வரைக்கும் ஒரே பயம். என்னன்னா, இருக்கிற புலியெல்லாம் அங்கே தான் துரத்தி வச்சிருக்காங்க. ராத்திரி முழுக்க அவன் அலைஞ்சு பொழுது விடிஞ்ச உடனே தார தப்பட்ட முழங்க மாலையோட வந்து, இவனுக்கு கல்யாணம், நம்ம பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை கட்ட போகிறோன்னு சொல்லி ஒரே சத்தமா. அவன் கேட்டானா, எங்கள் அப்பா எங்கே, நான் ஜெயிச்சிட்டேன்றத எங்கள் அப்பா பார்க்கணுமா எங்கன்னு. அதான் அந்த குடிசைக்குள்ளே தான் இருக்கிறாரு. போய் பார்த்தா ரத்த கலவா, கையில் காலெல்லாம் காயத்தோடு படுத்துக்கிட்டு இருக்காரான். என்னப்பா இதுன்னா, நீ பயப்படுற ஆளுன்னு தெரிஞ்சு உன் பின்னாலேயே நான் வந்தேன் மகனே. பாயிரம் மிருகத்தெல்லாம் நான் தான் தடுத்தேன், நான் தான் தடுத்து துரத்துனேன், அதனால வந்த காயம் மகனே. ஆனாலும் நீ ஜெயிச்சிட்டேன்ற சத்தம் என் காதில் கேட்கும்போது இந்த காயமெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலன்னா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு காயப்படலையா? தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும்னு சொல்லலையா? ஜெயம் கொள்றவன் தான் பெரிய ஆளுன்னு பைபிளில் கடைசியில் எழுதி முடிக்கலையா? அவரு தோக்குறவனை எப்படி சொல்றது? ஆமேன். இப்போ நான் ஜெபம்னு சொல்லும்போது நீங்களே உங்கள் வாயால் இந்த பொழுது விடிஞ்ச பிற்பாடு, நான் ஆண்டவர் இந்த ஏலிமிலிருந்து என் பிரயாணத்தில் நான் வெற்றியாக புறப்படுவேன், எனக்கும் உமக்கு நடுவில் இனிமேல் சீன் வர விடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க சீக்கிரமாக எழுப்பி நின்று ஆண்டவரோட பேசுங்க பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. எத்தனை முறைதான் என்ன மன்னிப்பீரோ தேவா, உன் சித்தம் போல் என்னால் வாழ தெரியல தேவா. எத்தனை முறைதான் என்ன மன்னிப்பீரோ தேவா, உன் சித்தம் போல் என்னால் வாழ தெரியல தேவா. உந்தன் வருகையும் வேகம் நெருங்குது, எந்த இதயமோ காண துடிக்குது. உந்தன் வருகையும் வேகம் நெருங்குது, எந்த இதயமோ காண துடிக்குது. ஆயத்தம் ஏனோ என்னில் இல்லையே தேவா, வேறும் கையோடு எப்படி உம்மிடம் வருவேன் தேவா. தேவா இத்தனை முறைனா என்ன மன்னிப்பீர் தேவா, சித்தம் போல் என்னால் வாழ தெரியல தேவா. உன் கோபம் ஒரு நிமிஷம், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். உன் சுக வாழ்வு விடியற் கால வெளுப்பு போல இப்ப பார்க்குற இருட்டெல்லாம் எப்படியோ மறைஞ்சு ஒரு பிரகாசத்தை உள்ள உலகத்தை நம்ம சந்திக்கிறத போல நம்ம பிரச்சனைகள் எல்லாம் எல்லாமே மறைஞ்சு ஒரு வெளிச்சத்துக்குள்ள. ஆமேன். பகலை ஆளும் சூரியன். ஆமேன். ரெண்டு கருத்தை விரிச்சு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். தகப்பனே, இந்த ஜெப வேளையில ஏலி மகிமையின் தேவாலயத்தில் நான் நிற்கிறேன். பூமி எங்கும் உலாவுற 7 கண்களும் இங்கே பார்க்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கு ஆண்டவரே, முதல் நாள்ல சஞ்சலம் சந்தோஷமாகும், துக்கம் மகிழ்ச்சியாகும், காரியம் மாறுதலாகும். இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு தைரியம் கொடுத்தீங்க. உன் பிள்ளைங்க சஞ்சலம் தகுப்பெல்லாம் ஓடி மகிழ்ச்சி உண்டான, கை வலிக்குதுன்னு சொல்றதுக்குள்ள
அவங்க கை கீழே இறங்குறதுக்குள்ள அமலேக்கின் நிரந்தரமா தோத்து போகட்டும். நன்றி. அமலேக் என்றால் வார்லைக், பிரச்சனைகள் எனக்கு முன்னால் இருக்கிறதே. அப்படி அவங்க கை இறங்க 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 வலிக்க வலிக்க அவங்க நேற்று வர சந்தித்தெல்லாம் மறைந்து சுகம் சுகம். ஆண்டவரே, நான் உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். I am your Lord that heals you. இப்ப அந்த கை வலிக்கிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற சுகவீனங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். நான் ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி. கசப்பெல்லாம் மறந்து 12 நீரூற்றுகள், 70 பேரிச்ச மரம். நன்றி. பிரயாணத்துல இதுவரை எத்தனை முறை தோத்தோன்னு உமக்கு தெரியும். இப்பவே அவங்க தலையில் மேல எதிர்கொண்டு போய் உத்தம ஆசீர்வாதங்களை வைங்கப்பா, உத்தம ஆசீர்வாதங்களை வைங்க. அவங்கள பார்த்து அவங்க ஊரார் உறவினர் எல்லாம் வாய் பொத்துற மாதிரி. மீகா 7:16 புறஜாதிகள் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு தங்கள் கையினால் வாயை மூடுவார்கள் என்று சொன்னது உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேற தோங்கட்டும். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமென்.